ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நவம்பர் 1ஆம் தேதி முதல் இந்தியா மற்றும் தமிழகத்தில் ஒரு சில புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருதுங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது எவ்ரி மந்த்து 1ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு புதிய அப்டேட்லாம் அமலுக்கு வரும். அந்த வகையில் நவம்பர் 1 முதல் பல்வேறு மாற்றங்கள் அமலுக்கு வருது. ஸோ மொதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை இருக்குது பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ரூபாய் 4.50 பைசா குறைச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 1750 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி கமர்ஷியல் சிலிண்டர் விலையில் மட்டும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. சமையல் பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஒரு 2 வருஷமாக அதே நிலை தான் தொடருது. ஒன்லி வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை மட்டும் 4 ரூபாய் குறைச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நியூ மொபைல் அப்ளிகேஷன் ஆதாருக்காக உருவாக்க போகிறாங்க. அது இயர் எண்டில் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தா அப்டேட்டாக போயிட்டுருக்கு ஆதார் குறித்து. அதாவது ஆதாரில் புதிய அப்ளிகேஷன் இந்த இயர் எண்டுக்குள்ளே லான்ச் பண்ணுறாங்க. அது எந்தமான ஃபெசிலிட்டி இருக்க போகுது அப்படின்னா, உங்கள் வீட்டிலேருந்தே எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். நேமாக இருக்கட்டும், அட்ரஸாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், மொபைல் நம்பராக இருக்கட்டும், எல்லாமே உங்கள் ஃபோன்லேருந்தே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாங்க. ஆதார் சென்டருக்கு தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த புதிய அப்ளிகேஷன் இந்த இயர் எண்டுக்குள்ளே நடைமுறைக்கு வருது, லான்ச் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி ஆதார் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபாஸ்டேக் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்டேக் பயனர்கள் தங்களின் கணக்கில் இணைக்கப்பட்டிருக்கும் வாகனத்திற்கு கேஒய்வி வெரிஃபிகேஷன் செய்யவில்லை என்றால் நாளை முதல் அபராதம் செலுத்த வேண்டி இருக்கும். வாகனத்தின் முகப்பு பதி மற்றும் ஃபாஸ்டேக் ஒட்டப்பட்ட பக்கத்தின் புகைப்படங்களை தங்கள் கணக்கில் பதிவேற்றி கேஒய்வி முடிக்க சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவுறுத்திருக்காங்க. அது ஃபாஸ்டேக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபாஸ்டேக்கை உங்கள் கார்லேயோ வண்டியிலையோ முன்னாடி ஓட்டிட்டு அதுக்கான ஃபோட்டோவும் உங்கள் வண்டிக்கான முன்னாடி ஃபோட்டோவும் ஃபாஸ்டேக்கில் கேஒய்வி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி அப்டேட் பண்ணாதவங்க, அப்லோட் பண்ணாதவங்க இன்று முதல் அபராதம் செலுத்தணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழகத்தில் பொங்கல் திருநாளை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நவம்பர் 15 முதல் இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏழை எளிய அவங்க இருக்காங்க பாருங்கள், ஓஏபி பென்ஷன் வாங்குறவங்க எல்லாருக்குமே பொங்கல் திருநாளை முட்டி இலவச வேட்டி சேலை கொடுக்குறாங்க. நவம்பர் 15 முதல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கான முன்பதிவு இன்று முதல் அமலுக்கு வருதுங்க. ஸோ நீங்கள் ஐயப்பன் கோவிலுக்கு போக போகிறீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக டிக்கெட் புக் பண்ணலாம். இன்று முதல் ஒரு நாளைக்கு 90,000 பேர் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நவம்பர் 4ஆம் தேதி முதல் வீடு வீடாக வாக்காளர் பார்த்தா கணக்கெடுப்பு பண்ணுறாங்க தமிழகம் முழுவதும். ஏன்னா இப்போ சிறப்பு வாக்காளர் திருத்த முறை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் எல்லா வீடுகளுக்குமே போயிட்டு அப்டேட் பண்ணுறாங்க. ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருக்குது, புதுசாக ஓடிடி அப்ளை பண்ணோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள் ஒவ்வொரு வீட்டிற்கும் 3 முறை சென்று படிவங்களை சேகரிப்பது எந்த வாக்காளரும் விடுபடாதபடி ஆன்லைனில் படிவங்களை பதிவேற்றும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ வீடு தேடி வராங்க, எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஓட்டர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அப்டேட்னாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ நவம்பர் 1ஆம் தேதி முதல் பாஸ் கட்டாயமாக்கியிருக்காங்க. எங்கே அப்படின்னா நீங்கள் வால்பாறை போகிறீங்க அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதி முதல் பாஸ் கட்டாயங்க. ஸோ tn.epass.tn.government.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு பாஸ் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களால் வால்பாறைக்கு போக முடியும். ஸோ நீங்கள் போகிற இடத்துல செக் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் உங்கள் பேன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த இயர் எண்டு கூட லிங்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போகுது அப்படின்னா உங்களுக்கான பேன் கார்டு செயலிழந்து போகும். அப்படி போகும் பட்சத்தில் திரும்ப பேன் கார்டு அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்கம் டேக்ஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டேக்ஸ் அமௌண்ட்லாம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக 1000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணி ஆதார் கார்டு கூட பேன் கார்டை லிங்க் பண்ண பாருங்கள். இதனால் நிறையா பார்த்தா சிக்கல்கள் ஏற்படும் உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பாதுகாப்பற்ற கிரெடிட் கார்டுகளுக்கு 3.75% கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிரெடிட் செக், மொபிவிக் போன்ற செயலிகளின் மூலம் பள்ளி மற்றும் கல்லூரி கட்டணங்களை செலுத்தினா 1% கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்பிஐ கிரெடிட் கார்டு மூலமாக இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் செபி பார்த்தா புதிய வழிகாட்டுதலை கொண்டு வந்திருக்காங்க. முதலீட்டாளர்களுக்கு புதிய விதிகள் அமலுக்கு வருகின்றன. மியூச்சுவல் ஃபண்டுகளின் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க செபி கடுமையான வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது. புதிய வழிகாட்டுதலின்படி ஏதேனும் பரிவர்த்தை 15 லட்சத்துக்கு மேல் இருக்குமானால் நிறுவனம் அந்த தகவலை அதிகாரி முன்பு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பேங்க்கில் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேங்க்கில் நீங்கள் நாமினி ஆட் பண்ணலாம், ஒரு நபர் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். பட் நவம்பர் 1ஆம் தேதி முதல் உங்கள் பேங்க்கில் 4 பேரை நீங்கள் நாமினியாக வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள் ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட், ஒய்ஃபாக இருக்கட்டும், சன் அண்ட் டாட்டர், அந்த மாதிரி 4 பேரை நாமினியாக ஆட் பண்ணிக்கலாம். 4 பேரை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டு எவ்வளோ ஷேர் பர்சன்டேஜ் போகணும் அப்படின்றத 4 பேருக்கு நீங்களே வந்து பார்த்தா பிரித்து நிர்ணயம் செய்யலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்று முதல் அந்த 4 நாமினி அமலுக்கு வருது. அதுக்கப்புறம் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் லாக்கர் கட்டணம் வந்து பார்த்தா குறைச்சிருக்காங்க. அக்டோபர் 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 30 நாட்களுக்குள்ள இந்த ஒரு அப்டேட் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாக்கர் கட்டணம் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் வந்து குறையுதுங்க. அதுக்கப்புறம் பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா ஓய்வூதியதாரர்கள் நவம்பர் 1 முதல் 30க்குள் வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். அரசு ஊழியர்கள் தேசிய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்துக்கு மாறுவதற்கு நவம்பர் 30 வரைக்கும் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் என்பிஎஸ் பென்ஷன்லேருந்து யூபிஎஸ் பென்ஷன் மாறுவதற்கு நவம்பர் 30 டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே மாறிக்கோங்க. அதே உங்கள் லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 முதல் 30க்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் மூலமாக 65 வயசுக்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷனுக்கான பொருட்களை வந்து கொடுக்குறாங்க. அந்த வகையில் நவம்பர் மாதத்துக்கான பொருட்களை 3/11/2025 முதல் 6/11/2025 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அன்றைய தேதியில் வீடு தேடி உங்களுக்கான ரேஷனுக்கான பொருட்கள் வந்து சேரும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் எங்களுக்கு நவம்பர் மாதத்தில் வந்திருக்க புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருதுங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். இதில் எந்த அப்டேட் பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.